لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد இன்றைய பாடத்திலே ஒரு புதிய சென்ற வாரம் சில கேள்விகள் வந்ததன் காரணமாக சம்பந்தமான ஒரு பாடத்தை இந்த இடத்துல நான் இருக்கின்றேன். பங்குகள் மற்றும் பத்திரங்கள் பங்கு சந்தை என்று நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். பங்குகள் விற்கிறது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சென்ற வாரம் ஒருத்தர் கேட்டார், சவுதி அரசு போல சில பங்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டதன் காரணமாக ஒரு காலத்தின் தேவை என்பதற்காக இந்த பாடத்தை நாங்கள் இடையில கொண்டு வந்தோம். என்ன, அதாவது இந்த பாடத்தில் நாங்கள் என்ன பார்க்க போறோம், நடைமுறையில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளிலே அதாவது ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பங்குகள் சம்பந்தமாகவும் அதே போன்ற இணைய வட்டி வங்கிகளிலே இதற்கு மாற்றீடாக என்ன செய்கின்றார்கள் என்ற சம்பந்தமாகவும் மார்க்க ரீதியிலே அதற்கான தீர்ப்பு என்ன என்பதைத்தான் இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கின்றோம். பங்குகளை பொறுத்தமட்டிலே அதாவது பொதுவாக செக்யூரிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது லௌராக்குல் மாலியா, அதை பிரதானமாக இரண்டு வகையான பங்கு சந்தைகளில் இரண்டு வகையான பங்கு முறைகள் நடைமுறையில் இருக்குது. முன்னாடி என்னன்னு கேட்டால் பவுன்ஸ் என்று சொல்லுவாங்க பங்குகள், அதே போன்று இந்த ஸ்டாக்ஸ் என்று சொல்ற பங்குகள், அதே போன்று பவுன்ஸ் என்று சொன்னால் பத்திரங்கள். அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்ற நம்ம சரியான முறையில் பார்த்தோம்னா அதுக்கான தீர்ப்பையும் எவ்வளவு லேசாக பார்த்துட்டு போகலாம். பத்திரங்கள் என்று சொல்ற அந்த பகுதி எடுத்துக்கொண்டால் அது சனதாத்து சொல்லுவாங்க. இன்று வட்டி வங்கிகளிலே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு நிதி தேவைப்படுகின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க அதாவது இப்படி சில பத்திரங்கள் விநியோகம் செய்வாங்க அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு. என்ன செய்யணும் சொன்னா, அதுக்கெல்லாம் ஒரு பொறுமதிக்கு உதாரணமாக 50 ரூபா இல்லாட்டி 100 ரூபா, 100 ரியால், 50 ரியால் அப்படி ஒரு பொறுமதி இருக்கும். அதை அந்த வாடிக்கையாளர் வாங்கி ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பின்னால அவருக்கு அதற்கு வட்டி அளவிடப்படும், வட்டி சேர்க்கப்படும். உதாரணமாக இன்றைக்கு நீங்க 100 ரியாலுக்கு வாங்கினீங்கன்னு சொன்னா 3 மாதத்துக்கு பின்னால 20 ரியால் ஒரு பங்குக்கு 20 ரியால் வட்டியாக சேர்க்கப்படும். இது அந்த நிதி நிறுவனமோ இல்லாட்டி அந்த பேங்கோ அவருக்கு லாபம் வந்தாலும் சரி லாபம் வராவிட்டாலும் சரி உங்களுக்கு இத்தனை வீதம் இதற்கான வட்டி அளவிடப்படும் என்ற உடன்படிக்கை. அந்த வங்கிகளோ இல்லை நிதி நிறுவனங்களோ இந்த அதாவது அவங்க எந்த பொருளாதார நடவடிக்கைகளை செஞ்சு இந்த லாபத்தை கொண்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு லாபம் வந்தோ இல்லையோ கட்டாயமாக அதற்கான இத்தனை வீத லாபத்தை தந்தே ஆகணும். 3 மாதம் அதாவது 3 மாதம் முடிகிற நேரத்தில் ஒரு கணக்கு, அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிற நேரத்தில் அது கூடிக்கொண்டே போகும். அப்ப எத்தனை பங்கு இருக்குதோ அத்தனை பங்குக்கும் இப்படியான குறிப்பிட்ட ஒரு லாபம், தொடர் வட்டி சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் போன்ற நேரத்தில் பெரிய ஒரு கணக்கு இவருடைய அக்கௌண்ட்ல வந்துடும். இந்த முறை எங்களுக்கு தெளிவாக பார்த்தது யாருக்கும் சொல்லணும், அதாவது தெளிவான வட்டி எந்தவித பொருளாதார அடிப்படையிலையும் அது அமையல்ல, அதன் காரணமாக அது கூடாது என்றது தெளிவு. அப்ப இதே மாதிரி பத்திரங்களை இன்றைக்கு இஸ்லாமிய வங்கிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது குறிப்பிட்ட ஒரு அளவு உள்ள அந்த பங்குகளை அவங்க விநியோகம் செய்யறாங்க. அவங்க என்ன எக்ரிமெண்ட்ல அவங்க விநியோகம் செய்வாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு
நாங்கள் ஒரு அதாவது பொருளாதார திட்டம் ஒன்றை வச்சிருக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் திட்டம். அந்த திட்டத்தில் நாங்கள் இந்த அளவு பணம் நாங்கள் முதலீடு செய்கிறோம். எனவே அந்த அளவு அந்த பண முதலீட்டில் அந்த முழு தொகை உதாரணமாக ஒரு மில்லியன் சொன்னால், ஒரு மில்லியனை இத்தனை அதாவது உதாரணமாக 1000 பங்குகளாக நாம் பிரிச்சிருக்கிறோம். வாங்குறவங்களுக்கு வாங்கலாம். அந்த முதலீட்டின் மூலமாக வரக்கூடிய, நாங்கள் ஒரு சுவரான முதலீட்டில் போடுறோம் பிஸ்னஸில், அதில் வரக்கூடிய லாபத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு 3 மாதத்துக்கு பின்னால் அல்லது 6 மாதத்துக்கு பின்னால் அதற்கான லாபங்களை நாங்கள் கொடுப்போம். உதாரணமாக 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பங்கு வாங்கினீங்கன்னு சொன்னால், சில நேரத்தில் அதற்கான லாபம் ஒரு 500 ரூபாவாக வரலாம், சில நேரத்தில் 100 ரூபாவாக வரலாம், சில நேரத்தில் ஒன்றும் இல்லாமலே இருக்கலாம். இப்படி ஒரு மாற்றீடு நடவடிக்கைகள் இஸ்லாமிய வங்கிகளில் செஞ்சு கொண்டு போறாங்க. ஏன்னா இப்படியான ஒரு அதாவது இப்படியான ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தில் இப்படியான பங்குகளை வாங்குறதுல பிரச்சனை இல்லை, சரிதானே? அடுத்தது இன்னொரு முக்கியமான பங்குகள், அதாவது முக்கியமான ஒரு பகுதி கொண்டு இருக்கிறது சொன்னா, இன்றைக்கு பேங்குகள் மாத்திரம் இல்லை, ஏனைய கம்பெனிகள் சொன்னாங்க என்ன, கூட்டுறவு சங்கம் தானே கம்பெனி. அதாவது கம்பெனி என்றது ஒத்தரையில் உரிமையாளராக இருப்பார். அந்த கம்பெனியுடைய முழு சொத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட சொத்தை பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சு அதுக்கு இத்தனை வீதம், இத்தனை ஷேர், ஒருத்தருக்கு இத்தனை ஷேர் சொல்லி பிரிச்சிருக்கு. அப்ப அந்த ஷேர் பிரியப்பட்டதுதான் பங்குகள். அப்போ அந்த கம்பெனி என்ன செய்யணும் சொன்னா, அதாவது அவங்களுடைய முழு சொத்தையும் அதாவது குறிப்பிட்ட பங்குகளாக பிரிப்பாங்க. பிரிச்சு போட்டு அதாவது அந்த பங்குகளை விற்பனைக்கு விடுவாங்க. அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிட்ட தவணையில வாங்கி கொள்ளலாம். வாங்கி பங்கு சந்தைகள் அதை விற்கலாம், வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இதற்கு அதாவது எல்லா பங்குகளும் சமனான அளவை தான் கொண்டிருக்கும். இப்போ ஒரு கம்பெனியுடைய அவங்க விநியோகம் செய்யக்கூடிய பங்குகள், அதாவது அவங்களுடைய முழு கம்பெனியையும் ஒரு அதாவது அவங்களுடைய முழுமையான முதலீடு ஒரு 10 மில்லியன் சொல்லுவோமே, 10 மில்லியனாக இருந்தது சொன்னால், அந்த 10 மில்லியனை அவங்க உதாரணமாக 1 லட்சம் பங்குகளாக பிரிப்பாங்க. எல்லா பங்குகளும் சமனான அளவு கொண்டிருக்கும். 50 ரூபா, 30 ரூபா, சரிதானே? இப்போ இன்னைக்கு அந்த அடம்பு செஞ்சிருக்கிறாங்க 32 ரியால் தான் ஒரு பங்குடைய அந்த ஆரம்ப விலை. அவங்க அதை இஷ்யூ பண்ற நேரத்தில் போட்ட அந்த விலை அதாவது 30 ரியால். காலம் போன நேரத்தில் அதனுடைய பொறுமதி ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவங்க கூடுற நேரத்தில் கூடும். ஆரம்ப நேரத்தில் எல்லா பங்குகளும் சமனான அளவில் இருக்கணும். அதே போன்று விலை கூடினாலும் எல்லா பங்குகளும் ஒரே அளவான விலை கூடிப்போம். அதாவது 32 ரூபா, அது 32 ரியாலுக்கு ஒரு பங்குடைய அதாவது அளவு ஆரம்பத்தில் இருந்ததுன்னு சொன்னா, ஒரு 5 வருடத்துக்கு பின்னால ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பங்குடைய அந்த பொறுமதி கூடுற நேரத்தில் எல்லா பங்குகளும் சமனான அளவு தான் கூடணும். 32 ரூபாயிலிருந்து 38 ரூபாவும் கூடுது, சரிதானே? இப்படியான பங்குகளை பொறுத்த மட்டும் இப்படியான பங்குகளை விநியோகம் செய்யக்கூடிய நிதி நிறுவனங்கள் இல்லாட்டி வங்கிகள்ல முதலீடு செய்யலாமா, அதனுடைய பங்குகளை எங்களுக்கு வாங்கலாமான்னு கேட்டா, நாங்க இதில் 3 வகையாக பிரிப்போம். இப்படியான நிதி நிறுவனங்களை 3 வகையாக பிரிப்போம். என்ன 3 வகைன்னு கேட்டா, முதலாவது ஒரு நிதி நிறுவனத்துக்கு என்னன்னு சொன்னா, அதனுடைய முழுமையான பொருளாதார நடவடிக்கைகளும் ஹலாலான இஸ்லாம் அனுமதித்த ஷரியத்துக்கு உட்பட்ட அடிப்படையில் அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் இருக்குது. இப்படியான நிதி நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அணியத்துலமாக்குறதுங்கிறது அதுல பிரச்சனை இல்லை. இப்போ பங்குகளை விற்கிறேன்னு சொன்னா என்னது, ஒரு கம்பெனியுடைய தனி ஒத்தருக்கு உரிமையான ஒரு சொத்தை எல்லாருக்கும் பப்ளிக் ஆக்கி விட்டுறது, சரிதானே? பப்ளிக் ஆக்கி விட்டு, அதாவது அந்த ஓனர்களுடைய அளவை கூட்டி அந்த கம்பெனியை மேலும்
அதாவது முதலீடு செஞ்சு அதை நல்ல முறையில் வலுப்படுத்துறது. அப்படி வலுப்பட்ட நேரத்தில் எல்லாத்துடைய கையும் சேர்ந்து அது வலுப்பட்ட நேரத்தில் நல்ல முறையில் முக்கியமான அதாவது ஒரு நாட்டுக்கு உள்ளே அது இருந்ததுன்னு சொன்னால் வெளிநாட்டுடைய எந்தவித முதலீடுகளும் இல்லாமல் உள்நாட்டாக்களுடைய முதலீடாக இருந்தா அந்த கம்பெனி ஒரு பெரிய அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரம்கோ போன்ற பெரிய கம்பெனி இருந்தால் அந்த அதாவது நாட்டுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு பெரிய ஒரு பங்காக அது இருக்கும். எனவே 100க்கு 100 ஹலாலான அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய கம்பெனிகளிலே பங்குகளை வாங்குறதுக்கு இயலுமா, அதை வாங்கி பங்கு சந்தைகளில் விற்க இயலுமா என்று கேட்டா அது கூடும் என்றதுல ரெண்டாவது கருத்து கிடையாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டா முழுமையான முறையிலே 100க்கு 100 ஹராமான அடிப்படையில 100க்கு 100 ஹராமான அடிப்படையில அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கையை செய்யக்கூடிய கம்பெனிகள் இல்லாட்டி வங்கிகள். இன்றைக்கு பெரும்பான்மையான வட்டி வங்கிகளுடைய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளையும் சரி ஹராமான அடிப்படையில் வட்டி அடிப்படையில் அமைந்தது. எனவே இப்படியான வங்கிகள் அல்லது 100க்கு 100 அதாவது மது ஆலைகள் அதே போன்று இஸ்லாம் ஹராமாக்கியவற்றை செய்யக்கூடிய கம்பெனிகள், உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் இப்ப எனவே இப்படியான கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்குறதுக்கு ஏழுமானு கேட்டா அது கூடாதுன்றதுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. என்ன கேட்டா நாங்க ஒரு ஹராத்துக்கு துணை போறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றாரு, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான விஷயங்கள் அது எந்த நடவடிக்கையா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க. அதே போன்று பாவமான காரியங்கள்ல உதவியாக இருக்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே அந்த அடிப்படையில 100க்கு 100 ஹராமான அடிப்படையில் செய்யக்கூடிய பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்குறதுக்கு இயலாது. அதுக்குள்ளதான் வட்டி வங்கிகளுடைய பங்குகளும் வரப்போகின்றது. எனவே அது கூடாது. இந்த ரெண்டு விஷயமும் இந்த ரெண்டு பகுதியும் லேசி பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை எங்க வரப்போகுது? இந்த பிரச்சனைன்னு சொன்னால் சில கம்பெனிகள்ட அவங்களுடைய அடிப்படை ஹலாலான அடிப்படையில் தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை, அவங்க சில வட்டி நடவடிக்கைகள்ல இஸ்லாம் ஹராமாக்கின அடிப்படையில அவருடைய பொருளாதார அந்த நடவடிக்கைகள்ல ஒரு பகுதி நடக்குது. உதாரணமா நல்ல கம்பெனியா இருப்பாங்க, வட்டிக்கு அதாவது வட்டி வங்கிகள்ல முதலீடு செஞ்சிருப்பாங்க. அப்ப இங்கதான் பிரச்சனை வரப்போகுது. இப்படியான கம்பெனிகள்ல பங்குகளை வாங்குறதுக்கு ஏதுமா இயலாதா? அரம்கோடைய பிரச்சனை இதுல தான் வருது. அரம்கோல என்ன பிரச்சனைன்னு சொன்னா 100க்கு எல்லா பகுதிகளுடைய அடிப்படை எல்லாமே அந்த பெட்ரோலியத்தை அடிப்படையில கொண்ட கம்பெனி. அதுல அதாவது பேசிக் ஆரம்பம் எல்லாமே ஹலாலான ஒரு பொருளாதார நடவடிக்கையில தான் இருக்குது. என்ன பிரச்சனைண்டா வெளிநாட்டு சில தலையீடின் காரணமாக நிர்பந்தமான அடிப்படையில அரம்கோ என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது அவருடைய அந்த பொருளாதார நடவடிக்கைகள் ஒரு 100க்கு 5% நடவடிக்கைகள் இஸ்லாம் ஹராமாக்கின வட்டி அடிப்படையில நடைபெற வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு அது ஆளாகி இருக்குது. அப்படின்னா வெளிநாட்டு தலையீடின் காரணமாக கட்டாயமாக வெளிநாட்டு வேர்ல்ட் பேங்க்ல வட்டி அடிப்படையில் ஒரு பொருளாதார நடவடிக்கைகள்ல அவருடைய சொத்துக்கள் ஒரு பகுதி இல்லாட்டி வெளிநாட்டு சொத்துக்கள் ஒரு பகுதி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமைக்கு நிர்பந்த நிலைமைக்கு போய்த்திருக்கு. எனவே இப்படி இரண்டும் கலவையான அடிப்படையில் அமைந்த கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்க இயலுமா இயலாதான்னு கேட்டா அது அரவாசிக்கும் மேல ஹராமான அடிப்படையில் அமைஞ்ச ஒரு நிதி நிறுவனமாக இருந்தா கூடாது என்றதுல ரெண்டாவது கருத்து இல்லை. அரவாசியை விடவும் குறைந்த அளவு அல்லது காவாசியை விடவும் குறைந்த அளவு இப்படியான ஹராமான பொருளாதார வட்டி போன்ற ஈடுபாடுகளிலே ஈடுபடக்கூடிய வட்டி போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அந்த பொருளாதார நடவடிக்கைகளை செய்யக்கூடிய அந்த கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்கிடுமான்னு கேட்டா பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து அதுவும் கூடாதுன்றதுதான். அதுவும் கூடாதுன்றதுனால ஷேக் பின் பாஸுடைய கருத்து, ஷேக் ஹுசைனுடைய கருத்து எல்லாம் அது கூடாதுன்றதுதான். ஆனா
சில அறிஞர்கள் சில நிபந்தனைகளுடன் அதை கூடுமென்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நிபந்தனை என்றால், முதலாவது நிபந்தனை அதனுடைய அளவு குறைவாக இருக்கணும். வட்டி போன்ற இஸ்லாம் ஹராமாக்கின ஷரியாத்துக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடிய அந்த கம்பெனிகள், அதாவது அந்த நடவடிக்கைகளுடைய பகுதி மிச்சமே குறைவாக இருக்கணும். 3 1 விட குறைவாக இருக்கணும். அந்த 3 1 என்றதாக எங்கிருந்து எடுத்தாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த அதாவது அவங்களுடைய முழு சொத்தையும் தர்மம் செய்ய முற்படுகின்ற நேரத்தில், அரைவாசியை தர்மம் செய்ய முற்படுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானம்னு சொல்லி சொன்னாங்க, தடை செய்தாங்க. அதே போல் 3 1 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சுட்டு அதையும் சொன்னாங்க, 3 1 கூட தான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 3 1 என்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதாவது 3 1 விட குறைவுன்றது ஒரு குறைவான எண்ணிக்கையை காட்டுது என்ற அடிப்படையை வச்சு தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த ஹதீஸில் வந்து நேரடியான ஆதாரம் ஒன்றும் இதுல இல்லைன்றதுதான் உண்மை. எனவே அப்போ வந்து முதலாவது நிபந்தனை அது நிச்சயமே குறைவாக இருக்கணும். ஹராமான, அதாவது இஸ்லாம் அனுமதிக்காத பொருளியல் நடவடிக்கைகளுடைய அந்த அளவு குறைவாக இருக்கணும். இரண்டாவது வந்து அமலியத்து தத்ஹீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த, அதாவது அந்த வட்டி கலந்து வந்த அல்லது இஸ்லாம் ஹராமாக்கின் அடிப்படையில் அமைந்த அந்த லாபத்தை நாங்கள் கழிச்சிடணும், சுத்தப்படுத்தணும். இன்றைக்கு வந்து சவுதியில அதாவது சவுதி சென்ட்ரல் பேங்குடைய நிபந்தனை என்னன்னு கேட்டா, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி நிர்பந்தமான முறையிலே வட்டி அடிப்படையில அவங்க வட்டி வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு என்று சொன்னால், அது பொதுமக்களுடைய சொத்துக்களை லாபத்தை அவங்க விநியோகம் செய்கின்ற நேரத்தில் அவங்க அதை சுத்தப்படுத்தி கொடுக்கும். சுத்தப்படுத்துறதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணமாக முழு பொருளாதார நடவடிக்கைகள்லையும் 10% பிரச்சனை இருக்குது. வட்டி அடிப்படையில் இருக்கிறதா அந்த லாபம் இருக்குதானே, லாபத்துல 10% கழிப்பாங்க. கழிச்சு நன்மையை எதிர்பார்க்காத வழியில, அதாவது ரோட் செய்யறதுக்கோ அல்லது பொது இடங்கள்ல பொது மலசல கூடங்களை செய்யறதுக்கோ இது போன்ற நன்மை எதிர்பார்க்காத அடிப்படையில செலவழிக்கோ, அதாவது செலவழிச்சிடணும். அதை வந்து அந்த கஸ்டமர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு பங்கீடு செய்யக்கூடாது என்றதுதான் நிபந்தனை. நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்கலாம், அது வந்து முக்கியமான நிபந்தனை. எனவே அரம்கோவுடைய பிரச்சனைக்கும் அதுதான் சொல்றாங்க இன்னைக்கு அறிஞர்கள். ஏன்னா இப்போ அந்த அரம்கோவை வந்து ஒரு வெளிநாட்டு அபகரிப்பில் இருந்து முழு நாட்டு மக்களுடைய ஒரு சொத்தாக மாற்றணும். இதனுடைய ஆரம்ப கட்டத்துல சில பிரச்சனை இருக்குது. எனவே முழு மக்களும் வந்து அதை வந்து நல்ல முறையில இந்த அபிவிருத்தி செய்யணும்னு சொன்னா எல்லாரும் அந்த ஷேர்ல வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் என்று தான் இன்றைய வந்து அறிஞர்களுடைய, இன்று இருக்கக்கூடிய சில அறிஞர்களுடைய கருத்து. அதுல அதாவது முக்கிய விஷயம் அதே போல குபா மஸ்ஜிதுடைய இமாமுடைய ஒரு இதை நான் பார்த்தேன். அதுலேயும் அவர் சொல்றாரு, அதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அதனுடைய பேசிக் முழுமையான முறையில ஹலாலான அடிப்படையில் அமைஞ்சதுதான். அவர் 5% அல்லது 10% உட்பட்ட அளவுதான் ஒரு நிர்பந்தமான நிலைமையில ஹராமான அடிப்படையில அல்லது இஸ்லாம் அனுமதிக்காத அடிப்படையில் அது அமைஞ்சிருக்கிறத அவங்க சொல்லி, எனவே அதுல வந்து முதலீடு செய்யறதுல அதனுடைய பங்குகளை வாங்குறதுல பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. எனவே நான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு அதாவது எனக்கு தகுதி இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அதாவது தனக்கு எது பொருத்தம் என்றதை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டா சரி. எப்பையும் சந்தேகமான அடிப்படையில எங்களுடைய வாழ்வியல் நடவடிக்கைகள் அதை போன்ற ரிஸ்க தேடக்கூடிய இதுல ஈடுபடாம ஹலாலான அடிப்படையில், சுத்தமான முறையில ஹலாலான அடிப்படையில் எங்களுக்கு கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் இருந்து அதை போதுமாக்கி கொள்ள இயலும் என்று சொன்னால் அது நிச்சயமே பொருத்தம். அதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம். இந்த மனதில் வச்சுக்கணும். அதே போன்று ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கேட்பீங்க, அந்த பேங்குடைய கிரெடிட் கார்டு எல்லாமே ஒரே மாதிரி, அதாவது இல்லை அதில் வந்து சிக்கல் இருக்கு என்னன்னு கேட்டால், அதாவது அவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வித்தியாசமான அளவு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க.
ஆனா என்னன்னா அவங்க வந்து அதாவது இப்ப ஏனைய வங்கிகள்ல கிரெடிட் கார்டு எடுத்துன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பின்னால வட்டி அறவிடப்படும். இதுல வந்து அந்த கஸ்டமர் அவங்களுக்கு தெரியும் யாரு மிச்ச காலம் அவங்களோட நல்ல முறையோட பிடிக்க செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கிரெடிட் லிமிட்டை கூடிய கொடுக்குறாங்களோ அவங்க லேட் ஆக்கினதுக்கும் அதுக்காக வட்டி அறவிடுறாங்க இல்ல பெனல்டி இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது கிரெடிட் கார்டு சம்பந்தமாக முடிஞ்சு நினைக்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல